Hey guys, welcome to Surya Academy. இந்த வீடியோல வந்துட்டு ஆக்சுவலா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் அந்த வார்த்தைகள் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? அதுல வந்து வேன்னு சொல்லிட்டு இங்க ட்ரக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதாவது இந்த லெஃப்ட் சைடு வர்றது எல்லாமே, இந்த வீடியோ ஃபுல்லா லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸி. சரிங்களா? டாக்ஸி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம ஊர்லயே கூட டாக்ஸி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அங்க வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேப். ஓகேங்களா? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேப். ஓகேவா? இந்த கேபுங்கிற வார்த்தை பெங்களூர்ல கூட ஃபேமஸ். நீங்க பெங்களூர் ஏரியா பக்கம் போனீங்கன்னா கூட அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேப் ஹையர் பண்ணலாம், கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. டாக்ஸி ஹையர் பண்றோம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கேப். ஓகேவா? அதுக்கப்புறம் டேப். டேப் அப்படின்னா அமெரிக்கால என்ன சொல்றாங்கன்னா ஃபாசெட். சரிங்களா? டேப் அப்படிங்கிறது அமெரிக்கால வந்து ஃபாசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டேப் அப்படிங்கிறது அமெரிக்கால ஃபாசெட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் இது எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்து போட்டு வச்சிருக்கேன், இன்கேஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் டாய்லெட் அப்படின்னா ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்ங்கிற வார்த்தை இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாய்லெட்டுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூம்னு சொல்றது. சரிங்களா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பப்ளிக் டாய்லெட், இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். ஓகேவா? கியூ, வரிசையில் நின்னுவா, கியூ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கியூ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றோம். அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல லைன். ஓகேங்களா? லைன். ரயில்வேஸ் அப்படின்னு சொல்றது அங்கே வந்து ரயில் ரோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரயில்வேஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வர்ற வார்த்தை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரயில் ரோட். ஓகேங்களா? தென் ரப்பர், அலி ரப்பர் குட்ரா, ரப்பர் குட்ரா அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? அது அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா எரேசர். சரிங்களா? அதுக்கான அமெரிக்கன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேசர். ஓகேவா? இந்த ஒன் வே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஒன் வே வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் இதுல அவங்க வந்து ஒன் வே, அமெரிக்கன் இதுல ஒன் வே அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் இதுல சிங்கிள், அமெரிக்கன் இதுல ஒன் வே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்வீட். ஸ்வீட் வந்து பிரிட்டிஷ்ல ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்றது, அமெரிக்கன் இதுல கேண்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க வந்து ஸ்வீட்னு சொல்றாங்க பிரிட்டிஷ்ல, அமெரிக்கன் இதுல கேண்டி அப்படின்னு சொல்றாங்க. காட்டன் கேண்டி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸியா நான் வச்சுக்கலாம், கேண்டி. ஓகேவா? அடுத்து வந்து டைம் டேபிள். சரிங்களா? டைம் டேபிள் அதாவது ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும், அப்கோர்ஸ் ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் நம்ம டைம் டேபிள் என்ன, அந்த வாரத்தோட டைம் டேபிள், அடுத்த பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கலையா? அந்த டைம் டேபிள் அப்படிங்கிற அந்த டைம் டேபிள் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஸ்கெடியூல். சரிங்களா? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஸ்கெடியூல். ஆக்சுவலா இந்த ஸ்கெடியூல்ங்கிற வார்த்தையை ரெண்டு வகையா நம்ம உச்சரிக்கலாம். சரிங்களா? ஸ்கெடியூல்ங்கிற வார்த்தையை அமெரிக்கன் இங்கிலீஷ்ல உச்சரிக்கும் போது ஸ்கெடியூல் அப்படின்னு உச்சரிக்கணும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல உச்சரிக்கும் போது ஷெடியூல் அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? நம்ம உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஷெடியூல்னு கூட சொன்னாலும் கரெக்ட் தான், ஸ்கெடியூல்னு சொன்னாலும் கரெக்ட் தான். டைம் டேபிள்ங்கிறது, டைம் டேபிள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் வார்த்தை, ஸ்கெடியூல் அப்படிங்கிறது அமெரிக்கன் வார்த்தை. ஓகேவா? அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? அப்புறம் டார்ச், ஃபிளாஷ் லைட். டார்ச்சுக்கு வந்து அமெரிக்கன் கவுண்டர் பார்ட் என்னன்னா ஃபிளாஷ் லைட். ஓகேவா? இப்போ தெரியும், இப்போ ஒரு ஐடியா கிடைக்குமா, மொபைலில் இருக்க பின்னாடி ஃபிளாஷ் லைட்டுங்கிற வார்த்தை ஏன் வந்தது? நம்ம டார்ச் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் மொபைலில் இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், புதுசாக எந்த மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஃபிளாஷ் லைட்டு அது மாதிரி தானே நிறைய சொல்கிறாங்க. சரிங்களா? டார்ச்சுக்கான கவுண்டர் பார்ட் என்ன? ஃபிளாஷ் லைட். ஓகேவா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ். ட்ரௌசர்ஸ் அமெரிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட். நம்ம இது எல்லாத்துக்குமே தெரியும், பேண்ட்னு தான் நமக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக ட்ரௌசர்னா நம்ம அந்த ஷார்ட்ஸ், அந்த அரைக்கால் ட்ரௌசர் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா, 10வது வரைக்கும், அதுதான் நம்ம ட்ரௌசர்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது ரெண்டும் ஒரே இதுதான் அப்படின்ட்டு. சரிங்களா? பேண்ட் அப்படிங்கிறது ட்ரௌசர் அப்படின்னு பிரிட்டிஷ் சைடில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரைனர்ஸ், ஸ்னீக்கர்ஸ். சரிங்களா? ட்ரைனர்ஸ், ஸ்னீக்கர்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆக்சுவலாக இதுதான் ஸ்னீக்கர். இதே பிரிட்டிஷில் சொன்னோம்னா ட்ரைனர்ஸ். சரிங்களா? பிரிட்டிஷ் வேர்டில் சொன்னால் ட்ரைனர்ஸ், ஸ்னீக்கர்ஸ். ஓகேங்களா? சூப்பரா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஷூ, அதுதான் வந்து ஸ்னீக்கர், ட்ரைனருங்க வேற பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர்ங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேன், லாரி. இது ரெண்டையுமே அமெரிக்காரன் சிம்பிளா ட்ரக்குன்றாங்க. சரிங்களா? நம்ம ஊர்ல தான் வேனு, இது லாரி அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். பிரிட்டிஷ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆனா அமெரிக்கன் இதுல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விண்ட் ஸ்கிரீன் அல்லது விண்ட் ஷீல்டு. சரிங்களா? விண்ட் ஸ்கிரீன் அல்லது விண்ட் ஷீல்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, வேனுக்கு முன்னாடி, இந்த ட்ரக்குக்கு முன்னாடி இருக்க அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை விண்ட் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்வே. மெட்ராஸில் இருக்க எல்லாத்துக்குமே சப்வேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா?
சப்வே வந்து அமெரிக்கன் நேமு, பிரிட்டிஷ் கவுண்டர் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிரிட்டிஷில் வந்து அண்டர் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவில் வந்து சப்வே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிப் அப்படிங்கிறது ஜிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கன் இதில். ஜிப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஜிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சூப்பருங்க. எப்படி இருந்துச்சு வீடியோ? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். ஓகேவா? இன்னொரு இது மாதிரி ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சூர்யா, பாய்.